பரமக்குடி அருகே பார்த்திபனூர் பெரிய கண்மாயில் போதிய நீர்வரத்து இல்லாததால் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் கருகி வருகின்றன. 600 ஏக்கர் பரப்பளவு கொண்ட பார்த்திபனூர் கண்மாயை நம்பி 8 கிராமங்களில் சுமார் 5000 ஏக்கரில் நெல் சாகுபடி செய்யப்படுகிறது. ஆனால் மழை இல்லாததால் கண்மாய் வறண்டு உரிய நேரத்தில் தண்ணீர் பாய்ச்ச முடியாமல் வயல்கள் பாலம் போல பிளந்துள்ளன. இதனால் ஏக்கருக்கு சுமார் 50,000 ரூபாய் செலவு செய்தும் பயிர்கள் கருகியதால் அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். முளைச்சு நல்ல பால் வைக்கிற நேரத்தில் சாவி ஆயிடுச்சு. இப்போ தமிழக அரசு இதுக்கு சரியான இழப்பீடு வழங்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு ஏக்கருக்கு 20,000 இருந்து 40,000 வரைக்கும் செலவு செஞ்சுருக்கலாம். நகையை அடகு வச்சு தான் இந்த விவசாயிகள் வாழ்வாதாரமே அழிஞ்சு போய் நிற்கிது. இந்த வருஷம் காப்பாற்றிடும் அப்படின்னு நினைச்சாங்க. அவங்க பூரா மன வேதனையில் மன உளைச்சல் இந்த விவசாயிகள் இருக்காங்க. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.